காலகட்டத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அப்படித்தானே? ஒரு தடவை ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு, உனக்கு குழந்தை பிறக்கும். ஐயையோ! வயசான பிறகு எனக்கு குழந்தை பிறக்குமா? தாத்தாவான பிறகு குழந்தை பிறக்குமா? அவருக்கு டவுட்டு. அது மாத்திரம் இல்ல, சிரிச்சாரு. விசுவாச தாத்தாவுக்கே சிரிப்பு வந்துட்டுது. நம்ம கூட அநேக நேரங்கள் என்ன பண்றது தெரியுமா? சில காரியங்கள் செய்யும் பொழுது, ஐயையோ! நானா? என்னால முடியுமா? அது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவர் சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்குறவர். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா, உன்னால ஒண்ணும் முடியாட்டா கூட உன்னை கொண்டு அவர் செய்வாரு. சில சமயம் எனக்கு பாட்டு பிடிக்க தெரியலையே அப்படின்னு நினைக்கிறியா? உன்னுடைய வாய்ஸை கூட சிறப்பாக மற்றவர்களுக்கு என்ஜாய் பண்ணும்படி ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு. ஓகேயா? பை. ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். ஆதியாகமம் 17:17